ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யக்காசாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்லீவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு 4 லைன் ஜரி போட்டிருக்கேன். சாரீ கலர் வந்து ரெட் கலரு. அந்த ரெட் கலரில் நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம மடக்கி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு நம்ம 2 படி கோலம் மாதிரி டாட்டாக ஒரு 4 லைன் 4 கம் ஒட்டியிருக்கேன். நான் 4 ஸ்டோன் ஒட்டுறதுக்கு 2 படி கோலம் மாதிரியே நான் வந்து ஒட்டியிருக்கேன். அதில் ஃபுல்லாக ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டுறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம கம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். கல் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கையில் ஃபுல்லாக நம்ம இப்படி ஓட்டுறோம். 2 படி கோலம் மாதிரியே 4 நாளுக்குள்ளாக நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை ஸ்லீவில் சென்டர் லைன் மார்க் பண்ணி லைன் போட்டு விட்ருக்கேன் சில்க் த்ரெட்டை வச்சு. லைன் போடும்போதே ஒரு சின்ன பாசி, ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 4 mm பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸு வந்து இடையில வச்சு லைன் போட்டுக்கிட்டுருக்கோம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு அட்டை மாதிரி ஆஸ் மாதிரி வெட்டிக்கிறலாம். நான் 1/2 இன்ச் கேப்பில் சென்டர் லைன் மட்டும்தான் நான் மார்க் பண்ணேன். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து நானாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு நோட்டு அட்டையை வந்து நம்ம வெட்டி அதை ஆசாக வச்சு நம்ம லைன் போட்டுக்கிறலாம். இந்த லைனுக்கு வந்து கரெக்டாக போட்டுட்டு அந்த லைன்லேயே நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில இந்த 4 mm பீட்ஸும் சுகர் பீட்ஸும் நம்ம கலந்து கொடுத்துட்டு வரலாம். நம்ம இந்த பீட்ஸ் வந்து நம்ம நெருக்கமாகவும் கொடுக்கலாம். ஒரு 10 ஸ்டிச்சுக்கு ஒரு நம்ம கொடுத்தாலும் கை வந்து நல்லா கிராண்டாக கிடைக்கும். ஸ்லீவ் வந்து கிராண்ட் லுக்கு கிடைக்கும். இல்லை எனக்கு சிம்பிளாகவே போதும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சுக்கு தள்ளி நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம லைன் போடுறோம். இது வந்து சிம்பிள் ஸ்லீவ் தான். இதை வந்து 1 டேயில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம இந்த லைன் போடும்போது கரெக்டாக ஒரே லெவலாக இருக்கணும், ஒரே அளவில் இருக்கணும். அது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட பேக் நெக்கு வந்து கீழே நம்ம ஸ்லீவுக்கு எஜ்ஜில் நம்ம கொடுத்தோம் இல்லையா ஸ்டோன் ஒட்டி, அதுதான் நமக்கு பேக் நெக்கில் வரும். இப்போ இந்த லைனை நம்ம போட்டுட்டு இந்த ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, அந்த ஸ்டோனை எப்படி அதுக்கப்புறம் கிராண்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த போட்டிருக்கோம் லைனு. இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாக இந்த மாதிரி லைன் நம்ம கொடுக்குறோம். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து 3/4 ஸ்லீவு. பிகினர்ஸுக்கு வந்து இது வந்து லைன் போடாமல் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சு கேப்புக்கு அட்டையை வெட்டி வச்சுக்கோங்க. அதன்படி மார்க்கரோ பென்சிலோ வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா லைன் இந்த மாதிரி ஒன்று போல் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்டோனுக்கு வந்துட்டோம். நம்ம 2 படி கோலம் மாதிரி ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்குறோம். நம்ம பேக் நெக்குக்கு இந்த நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஸ்டோன் ஒர்க்கு, இந்த ஸ்டோன் ஒர்க்கை மட்டுமே நம்ம பேக் நெக்கு கொடுக்கலாம். அப்படி தான் அதோட பேக் நெக்குக்கு நான் கொடுத்துருக்கு. ஆனால் வீடியோ எடுக்க டைம் இல்லாதனால நான் பேக் நெக் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்லீவ் மட்டும் இது சிம்பிள் ஸ்லீவ் உங்களுக்கு காட்டிடுவோம் சொல்லிட்டு இது ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி நம்ம எல்லா ஸ்டோனையும் சுற்றி சுகர் பீட்ஸ் கொடுத்துக்குருவோம். இதோட பேக் நெக்கும் நம்மளுக்கு இதே மாதிரி வர்றதுனால இந்த ப்ளவுஸ்லாம் நீங்கள் பிகினர்ஸ் வந்து 1 நாள் 1.5 நாளில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மலப்பு இல்லாமல் ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஸ்டோனையும் சுற்றி நம்ம வைக்கிறோம் இல்லையா, இது மாதிரி அந்த 4 செட்டுக்கும் நம்ம வச்சுருவோம். நாலு செட்டுக்கும் நம்ம வச்சுட்டு
வெளியில் இந்த கோதுமை பாசி வைக்கும்போது ஸ்லீவ் வந்து கிராண்ட் ஆயிரும். இந்த மாதிரி டிசைனில் நீங்கள் பிகினர்ஸ் சூஸ் பண்ணா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடியும். அது மாதிரி இந்த மாதிரி ஸ்லீவ் எல்லாமே கீழே ஒரு சுகர் பீட்ஸு 4mm பீட்ஸு சுகர் பீட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்தாலும் நம்மளுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் வச்சுட்டோம். மேலே ஃபுல்லாக லைன் போட்டாச்சு 3/4 ஸ்லீவுக்கு. கீழே ஃபுல்லாக நம்ம இந்த ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கோதுமை பாசி வைப்போம். பாருங்கள், உள்பக்கம் உள்ளதுக்கு ஒரு கோதுமை பாசியும் ஒரு சுகர் பீட்ஸும் வச்சுருக்கோம். வெளிப்பக்கம் வந்து 3 இலை மாதிரி ஒரு வி ஷேப்புக்கு ஒன்று கொடுத்து நடுவில் ஒன்று கொடுக்குறோம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இலை மாதிரி லீஃப் உள்ளுக்குள்ளே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம வைக்கிறோம். உள்பக்கம் கைக்கு உள்பக்கம் இருக்கிற கேப்பில் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சுகர் பீட்ஸும் 4mm பீட்ஸ் மட்டும்தான் வைக்கிறோம். வெளியில் தான் கேப் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு லீஃப் மாதிரி ஒரு வி கொடுத்து சென்டரில் ஒரு சுகர் பீட்ஸும் கோதுமை பாசியும் கொடுக்குறோம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லீஃப் மாதிரி தெரியும். ஒரு பூவும் ஒரு லீஃப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம ஒவ்வொரு பூக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வர்றோம். இது வந்து நம்ம நார்மல் நீடில் வச்சும் நம்ம குத்தலாம். நம்ம நார்மல் நீடில் வச்சும் ஒரு வி மாதிரி கொடுத்து சென்டரில் நம்ம ஒன்று வந்து நம்ம நார்மல் நீடிலையே நம்ம குத்தலாம். பாருங்கள், நம்ம இதை வைக்கவுமே நம்மளுக்கு வந்து கீழே கைக்கு வந்து அந்த எட்ஜு வந்து நமக்கு நல்லா வந்துருச்சு. ஒரு கெட்டி ஒர்க் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம இது 11 இன்ச்சு ஸ்லீவுங்கிறதுனால கீழே வந்து அந்த கெட்டி ஒர்க்கும் மேலே லைன் போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் நல்லாயிருக்கும். நம்ம 1 இன்ச்சு கேப் விட்டு அந்த சுகர் பீட்ஸும் 4mm பீட்ஸும் வச்சுருக்கோம். நீங்கள் இன்னும் நல்லா நெருக்கமாக வச்சுருந்தீங்கனாலும் ஸ்லீவ் வந்து நல்லா கிராண்டாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.